இந்த மாதிரி காலேஜ் ஈவெண்ட் இருக்கு, ஷார்ட் ஃபிலிம்க்கு கதை ரெடி பண்ண சொன்னேன், பண்ணிட்டியா? இல்லை அது அறுப்பு வரேன்னா அவன் தான் பார்த்து ரெடி பண்ணுவான். சரி, அவன் வரட்டும், கேட்கலாம். என்னடா என்னை பற்றி பேசுகிற மாதிரி தெரியுது? இல்லைடா, காலேஜில் ஷார்ட் ஃபிலிம் ஈவெண்ட் நடக்குதுல்ல, ஆமாம், அதுக்கு தான் கதை ரெடி பண்ணிட்டியா இல்லையா என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் யோசிச்சிட்டேன். இந்த கான்செப்ட் நான் எதை வச்சு எடுத்தேன் அப்படின்னா, இந்த ஜென்ரேஷனில் நம்ம எதை பற்றி பேசினா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்ம போகக்கூடிய காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுங்கிறத யோசித்து ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு கான்செப்ட் எழுதியிருக்கேன். அதான் என்ன கான்செப்ட்? அதாவது அப்படியே ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டேய் யாரா நீ? பயப்படாத, நான் தான் உன் ஃபோனு. இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஸ்னாப்பு எல்லாத்துலேயும் ஸ்டோரி, ஸ்டேட்டஸு, ஸ்னாப்பு அமுச்சுட்ருக்காங்க. போய் பாரு. டைம் பற்றிலாம் கவலைப்படாத, நீ பாரு. டைம் ஆச்சு, எழுந்து கிளம்பு. இதா போகிறேம்மா. ஸோ பிடிக்காத சாப்பாடு வேற, எப்படி தான் சாப்பிட போகிறேன்னு தெரியலையே. பிடிக்காத சாப்பாடா? கவலையே படாத. யூடியூப் போய் பிரியாணி ஷார்ட்ஸாக பாரு. டெம்ட்டாக இனியே சாப்பிட்ருவ. டேஸ்ட்டும் பிரியாணி டேஸ்ட் மாதிரி இருக்கும், ட்ரை பண்ணி பாரு. டைம் என்ன ஆகுது? இவ்வளோ டக்குன்னு போய் என்ன பண்ண போற? ஹெட்செட் எடு, காதில் போடு, பாட்டை கேளு, பொறுமையாக போ. டைம் பற்றிலாம் கவலைப்படாத. காலேஜுக்கு எப்போ வேணால் போய்க்கலாம். ஐயோ, எங்கே போற? காப்பாற்ற போறியா? ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாவில் போடு, லைக்ஸ் பிச்சுக்கும். ரீல்ஸ் எடுத்தால் மட்டும் போதுமா? போய் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ரீல்ஸ் எடு, அப்போனா தான் லைக்ஸ் பிச்சுக்கும். வா மச்சான், ஏன் லேட்டு? இல்லை மாப்பிள்ள, பஸ் விட்டேன். குட் மார்னிங் சார். என்னப்பா எல்லாம் வந்துட்டிங்களா? அட்டெண்டன்ஸ் போடலாமா? போடலாம் சார். ரோல் நம்பர் 1, பிரசன்ட் சார். 2, பிரசன்ட் சார். 3, பிரசன்ட் சார். 4. பிரசன்ட் சார். என்னப்பா HTML பற்றி பார்த்துருவோமா? HTML டேகு, ஹெட் டேகு, டைட்டில், பாடி, இது 4 இருந்தால் தான் HTML ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியும். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கமின். சார் சர்க்கிள் வந்திருக்கு. தம்பிங்களா, நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் இருக்குது, எல்லாம் ப்ரிப்பேர்டாக வந்துடுங்க.
சரிப்பா, எனக்கு கீழே டிபார்ட்மெண்ட்டில் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்டாக வந்துருங்க. போர்டில் இருக்கிறதுலாம் நோட் பண்ணிங்க மறக்காமல். தேங்க்யூ சார். டேய், என்ன பண்ற? போர் அடிக்கலையா? இவனுங்களை கூப்பிட்டு என்னை வச்சு கேம் விளையாடு. டேய் டேய் வாங்கடா கேம் விளாடலாம். டேய் எக்ஸாம்டா. ஐயோ, டைம் ஆச்சே. கீழே ஏதாவது பேப்பர் இருந்தால் எடுத்து கொடுத்துருங்க. டேய் மடையா, எக்ஸாம் எழுத போறியா? மூடி வச்சுட்டு எனக்குள்ள என்ன படம் பார்க்கலான்னு இப்போ யோசி. டேய் ரிசல்ட் வந்துருச்சு, வாங்க போய் பார்க்கலாம். ஃபெயில் ஆயிட்டியா? கவலைப்படாத, என்னை தொட்டு ரீல்ஸ் பாரு, கவலை வராது. தூக்கம் வேற செம்மையா வருது. சரி தூங்கலாம். என்னது, தூங்க போறியா? காலையில் எக்ஸாமில் ஏற்றின வெப் சீரிஸு அதை எடுத்து பாரு. தூங்கி என்ன பண்ண போற? இந்தா. டைம் என்ன ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்கியா நீ? ரோடெலாம் கிராஸ் பண்ணிக்கலாம். ஒரு பொண்ணு உனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கு, அதுக்கு நீ மெசேஜ் பண்ணலாம், அது உன்கிட்ட பேசாது. நீ கிராஸ் பண்ணு, வண்டி எதுவும் வரல, நீ கிராஸ் பண்ணு. Control the phone, don't let the phone control you. தொலைபேசி நம் வசம் இருக்கட்டும், நாமும் தொலைபேசியின் வசம் இருக்கக்கூடாது. A mobile phone is a device, keep it in your hand, not in your mind. மொபைல் ஒரு சாதனம்தான், அதை கையில் வைத்துக்கொள், மனதில் அல்ல.